அதிமுகவுடன் கூட்டணிக்கு வராததால் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பாஜக கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். யாரும் அவரோடு கூட்டணி வைக்க தயாரா இல்லை. இன்றொன்று மிரட்டி பாஜக அவர்களை கூட்டணியில் வைத்திருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அவரும் எல்லோரையும் அழைப்பு விடுக்கிறார். அழைப்பு விடுக்கவில்லை என்றால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று அவதூறு பேசுகிறார். கம்யூனிஸ்டுகளை, விடுதலை சிறுத்தைகளை அழைத்தவர். இப்பொழுது இவர்கள் எல்லாம் அங்கே அவருடைய வார்த்தை கூட வரல அது சொல்றதுக்கு. அது மாதிரி ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அப்படி ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் கட்சி தலைவர்களையோ பேசுவதற்கு ஒரு நாகரிகமான தலைவர்கள் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை கூட என்னால சொல்ல முடியல, தவிர்ப்பார்கள். இதையெல்லாம் அவர் தவிர்க்கணும். எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, முதலமைச்சரா இருந்திருக்காரு. அழைப்பு கொடுக்குறீங்க, அழைப்பு நிராகரிக்கப்படுகிறதா விட்டுடணும். அவருக்கு மேல போயிட்டு புழுதி வாரி இருக்கிறது, சகடி வாரி இருக்கிறது, வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசுறது தவிர்க்கணும். இதுதான் நாகரிகமான அரசியலுக்கு உகந்தது.